மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தினம். குடும்பத்தாரோடு வெளியில் உல்லாசமாக போயிட்டு வரலாம். நம்ம ஒரு இறுக்கமான ஒரு சூழலும் மனநிலையும் மாறக்கூடிய வகையில் நன்மைகளை பெற்று தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இணக்கமான சூழலையும் நீங்கள் காணலாம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காதல், திருமணம் போன்ற விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சாதகமான நம்ம விருப்பப்பட்ட விஷயங்களை அடையக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய தினம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பிரயாணங்களை பற்றி நீங்கள் திட்டமிட்டு அது போகிற மாதிரி வரும். அது குடும்பத்தாரோடு போயிட்டு வருவீங்க. ரொம்ப ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் சில நேரங்களில் சில சுபமான செலவுகளையும் தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. மன நிறைவை தரும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான எந்த காரியத்திலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனதில் உறுதியோடு செயல்பட வேண்டும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாகவும் வெற்றிகரமான தினமாகவும் இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு இனிமையான சூழல் ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். எதிர்பார்த்து இந்த தன வரவு இருக்கும். கையில் தனம் இருப்பதால் மனதில் ஒரு நிறைவு இருக்கும். ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில், ஒரு குடும்பத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். சிறு சிறு தடைகளும் தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மன நிறைவை தரக்கூடிய, தெய்வ அனுகூலத்தை தரக்கூடிய, நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது உங்களுக்கு விளங்கக்கூடும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம்னு தான் சொல்லணும். இந்த தினத்தில் சில முக்கியமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், குழந்தை பிறப்பை எதிர்நோக்கி இருந்தால் நல்லபடியாக குழந்தை பிறக்கிறது போன்ற நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சீரிய நல்ல பலன்களே ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நம்ம செயல்பாட்டில் நமக்கு சில தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு அதிகமான ஒரு வேலை பளுவையும் சுமையும் சுமப்பதை கவனமாக தவிர்ப்பது நல்லது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான தினம். நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான தகுந்த உதவிகள் கிடைத்து வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் நம்ம தொழிலில் நமக்கு கூட இருக்கிறவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதனால் ஒரு மனக்கசப்புகள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. செய்கிற எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் செயலாற்ற வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னல்கள் விலகும். ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உறவு முறைகள், குறிப்பாக காதலன் காதலி இது போல் உறவு முறைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. சாதாரணமாக பேசக்கூடிய சில பேச்சுக்கள் கூட தடித்து போய் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான சூழல்கள் உண்டு. சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும்
சில அதிருப்திகள் நிலவக்கூடிய தினம்தான். முக்கியமாக சில மாற்றங்களும் சில நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய, அதனால் சில மன உற்சாகம் தரக்கூடிய தினமாக இது மாறும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல தினம். இந்த தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் ரொம்பவும் ஆதரவாகவும் உதவிகரமாகவும் உங்களுக்கு அமைவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் சிறப்பான முறையில் அமையும். இதில் இருக்கிற உத்திர நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அனுகூலமான தினமாக இருப்பதால் நிறைய நன்மைகளை நிறைத்து பெறக்கூடிய வகையில் சூழல்கள் அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ள நன்மைகள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில புதுமைகளை புகுத்துவீர்கள், நல்ல மாற்றங்களை அடைவீர்கள், எல்லாராலும் பாராட்டப்படுவீர்கள்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக எல்லாமே அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணம் ஓரளவுக்கு நிறைவேறக்கூடிய வகையில் சில சூழல்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான ஒரு காலகட்டமாகவும் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு வகையிலும் உங்களுடைய நடவடிக்கைகள் அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும், விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்புகளையும் தன வரவையும் நிறைத்து தரக்கூடிய தினமாக இது அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கிறது. தொட்டதெல்லாம் பொன் என்பார்கள். அதுபோல எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை இருக்கும். மனதில் நிதானமும் தன்னம்பிக்கையும் ஒரு நிறைவான ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் அளவுக்கு அதிகமான பொறுப்புகளை சுமக்கும் பொழுது சற்று நிதானித்து உங்கள் சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு விளங்கும். தொடர்ந்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்களுக்கு ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். அதனால் குறிப்பாக சில முக்கிய நிகழ்வுகளை ஒரு நாள் 2 நாள் தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. மற்றபடி தினப்படி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் நன்மையாகவும் தான் நடக்கும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகத்தான் இதில் அமையும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதிர்பாராத சில ஏமாற்றங்கள் வருவதற்கான வழிமுறைகள் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும். இருந்தாலும் ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. தொடர்ந்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக முன்னேற்றம் அடையும். புது தொழில் ஆரம்பிக்கிறது. சில நேரங்களில் நம்ம தொழிலில் நம்மளுடைய பார்ட்னர்ஸோடு உட்காந்து பேசுகிறது, மனம் விட்டு பேசுவது, சில பிஸ்னஸில் வரக்கூடிய சில மாற்றங்களை எதிர்நோக்குவது, அதை எப்படி கொண்டு வருவது என்று சிந்திப்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் சூழல்கள் அமையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில சமாச்சாரங்கள்
உங்களுக்கு அனுகூலமாக அமைவதற்கான ஒரு வழிமுறைகளும், அதனால் தெய்வ கடாட்சமும் நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவதும் நடக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். இருந்தாலும் மனதில் நீங்கள் உறுதியோடு செயல்படும் பொழுது எண்ணிய எண்ணத்தில் வெற்றிகள் நிச்சயமாக ஏற்படும். தொடர்ந்து கும்பராசி. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உத்வேகம் காணப்படும். உங்களுக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள், உங்களுக்கு பாதகமாக இருப்பவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான செயல்பாடுகள் வெளிப்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எண்ணிய காரியங்களில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தன லாபமும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக அமையிறது. தொடர்ந்து மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் உள்ள கவலைகள் மறையும். மனசில் ஒரு நிம்மதி பெருகக்கூடிய தினமாக இது அமையிறது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகவும் நல்ல லாபமான சில முதலீடுகளை செய்யக்கூடிய தினமாகவும் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படும். சற்று பொறுமையாக செயல்பட வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம். எந்த காரியத்திலும் வெற்றியை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது.